ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சுக்கிர தசை இது ரெண்டு விதமா பார்க்கப்படுது. எப்படின்னா, ஒன்று எனக்கு அடுத்து சுக்கிர தசை வருது, அப்புறம் வச்சுக்கிறேன்டா நான் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக கொண்டு போகிறதுங்கிறது ஒரு செக்டார். இன்னொன்று, குழந்தை பிறந்த உடனே சுக்கிர தசை வந்துருச்சாமா, குட்டி சுக்கரையும் குடும்பத்தை கெடுக்கும்ன்றாங்க, குட்டி சுக்கரையும் கெட்டி கட்டிடத்தையும் பிளக்கும்ன்றாங்க, அப்போ இந்த சுக்கிர தசை கெடுத்து விடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் ஒரு பக்கம். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிறதுங்கிறது, இந்த பக்கம் சுக்கிர தசை பெரிய அளவில் குடும்பத்தை பாதிச்சிருமா, தகப்பனாரை காலி பண்ணிடும் சில இடங்கள்ல. அப்போ இந்த மாதிரி கடுமையான வேலைகளை செஞ்சிருமா அப்படின்னாக்க எல்லாத்தையும் செஞ்சிடாது, யோகமா இருந்தாலும் தோஷமா இருந்தாலும். சார், ஆக்சுவலா ஒரு பிறந்த குழந்தைக்கு சுக்கிர தசை வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான அமைப்பு தான். எப்படி, பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க. ஏன்னா இந்த அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்து கொஞ்ச நாள்லயே சுக்கிர தசை வந்துடும். பரணி பூரம் பூராடத்துல பிறந்தவங்களுக்கு, இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்ததே சுக்கிர தசையில தான் பிறந்திருப்பாங்க. இந்த 6 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை சின்ன வயசுலயே வந்துடும். அப்ப அந்த குட்டி சுக்கிரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தான், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தான். சரி, அப்ப குட்டி சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிருச்சியா, ஒரு ஜாதகத்துல நடக்குது. அப்ப அது பாதிக்குமா அப்படின்னாக்க பாதிக்கலாம், பாதிக்காமலும் இருக்கலாம். இதுக்கு என்னத்துக்கு ஜோசியம் பார்க்கணும், நாங்க 2ல் எது நடக்குதா பார்த்துக்கிட்டு போயிடுவோம்ல அப்படின்னாக்க, எப்போ பாதிக்கும் எப்போ பாதிக்காதுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்போ பிறந்த குழந்தைக்கு சுக்கிர தசை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த சுக்கிரன் ரிஷப ராசியில இருக்கார் அல்லது துலா ராசியில சுக்கிரன் இருக்கார், எத்தனாம் இடமா வேணாலும் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அவர் உட்கார்ந்துருக்கிறது ரிஷப ராசி அல்லது துலாம் ராசி அல்லது மீன ராசி. இந்த 3 ராசியில ஏதாவது ஒரு ராசியில சுக்கிரன் உட்கார்ந்துருந்ததுன்னா நிச்சயமா அந்த சுக்கிர தசை கெடுக்காது, கண்டிப்பா கொடுத்துரும். வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, இடம் விட்டு இடம் மாறுவாங்க, அதுல டெவலப் ஆவாங்க. தகப்பனாருடைய தொழில் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டெவலப் ஆகும், ஃபைனான்சியலாக ஸ்டேபிள் ஆயிடுவாங்க. அம்மா வழி சொந்த பந்தத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பா வழி சொந்த பந்தத்தில் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு துரத்துவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் உண்டு. சரி, இது இந்த 3 ராசியில் இருந்துச்சுன்னா, இப்போ இன்னும் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த 3 ராசிலையும் சுக்கிரன் வக்ரமாக இருக்கக்கூடாது. அது அதை விட முக்கியம். எது, இந்த 3 ராசியிலேருந்து சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் அவங்களுக்கு சிரமங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, வக்ரமாக இருக்கிற சுக்கிரன் எதில், ரிஷபத்தில் துலாத்தில் மீன ராசி சொன்னேன் இல்லையா, அந்த 3லையும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நிற்பார் சுக்கிரன். இந்த சுக்கிரன் தசை நடத்தினா யோகமாக இருக்கும், ஆனால் அவர் வக்ரம் ஆகுனா நெகட்டிவாக நடக்கும். வக்ரமானவர் ராகுவோடவோ கேதுவோடவோ சேர்ந்துருந்தா மறுபடியும் யோகமாக வேலை செய்யும், அது தோஷம் கிடையாது. சரியா? சரிப்பா. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த வக்ரமான சுக்கிரன் ராகு அல்லது கேதுவோட சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபத்தில் துலாத்தில் மீனத்தில் நீ சொன்ன அந்த 3 இடத்துல இல்லை, வேற இடத்துல இருக்கார். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா யோகமா இருக்கும். பிறந்த குழந்தைக்கு சார் யோகமா இருக்கும். அதே சுக்கிரன் நீசமாயிருக்கார் அல்லது வக்ரமாயிருக்கார், ராகு கேது தொடர்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கஷ்டப்படுத்தும். எது, அந்த சுக்கிர தசை குழந்தை பிறந்த உடனே கஷ்டப்படுத்தும். அது இல்லாம இப்ப இந்த சுக்கிரன் இருக்கார் இல்லையா, இவர் லக்னாதிபதியோடையோ, எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு லக்னாதிபதியோடையோ 5ஆம் இடத்ததிபதியோடையோ அல்லது 9ஆம் இடத்ததிபதியோட உட்கார்ந்துருந்தா அப்பவும் யோகம் செய்யும். அப்ப சொத்து பத்து சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க. சரி, இந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு, எங்க உட்கார்ந்துருந்தாலும் அப்பையும் நல்லா இருக்கும். சரியா? நீசம் பெற்ற கிரகத்தோட நிற்கிறார், இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகத்தோட சுக்கிரன் வக்ரமாகாம உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா பாதிக்கும். இல்லை, எத்தனை விதியை தாண்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது, இம்பிட்டு காம்ப்ளிகேஷன் சொன்னா எப்படி, சிம்பிளா சொல்லு அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கிரன் கெட்டி கட்டிடத்தையும் பிளக்கும். அப்ப சுக்கிர தசை பிகினிங்ல வந்ததுன்னா கஷ்டப்படுத்தும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் சிசேரியன்லாம் பண்றதுங்கிறதுல இந்த சுக்கிர தசை சின்ன வயசுல வராத அளவுக்கு பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சுக்கிர தசை வந்ததுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிவிடும் அப்படின்னாக்கா அப்படி எல்லாத்துக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடக்கும். அது ஒரு 10%ல இருந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் 100 பேர்த்துல. ஆனா நம்ம எடுத்துக்கிறது எப்பயுமே நெகட்டிவா தானே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால சுக்கிர தசையில குழந்தை வந்துருச்சா முடிஞ்சு வச்சு அப்படின்ற கண்டிஷன்ல தான் வந்துருவோம்.
எப்பயுமே அந்த நெகட்டிவ் பக்கம் தான் வந்து நமக்கு மனசு திரும்பும். சரி, இது வந்து சின்ன வயசுல. வயசாகிற காலங்கள்ல, அதாவது சம்பாதிக்கிற வயசுல சுக்கிர தசை வந்ததுன்னா அவனுக்கு தான் யோகம். பிரமாதமா சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சொத்து பத்து, வீடு வாசல், ஆஸ்தி அந்தஸ்து, வண்டி வாகனம், அதுலேயும் ப்ரீமியம் கார்ஸ் வாங்குறது, ப்ரீமியம் பைக் வாங்குறது, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வர்றதுங்கிறது, சொந்த பந்தத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, சுப காரியங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறது, கோவில் குளத்துக்கெல்லாம் பண்ணுறதுங்கிறது, எஜுகேஷனல் ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது, படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படின்னு அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும். நிறையா செய்யும், நிறைய பேர் புகழெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துரும். இது வந்து சுக்கிரன். இது வந்து அந்த மிடில் ஏஜில் சம்பாதிக்கிற வயசில் வந்ததுன்னா அதை தவிர ஒரு பெரிய யோகம் வேறு எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கும். இப்போ அடுத்து அங்கேயே வாங்க. அப்போ அந்த சுக்கிரதசை மிடில் ஏஜில் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே யோகமாக இருக்குமா? எல்லாருமே சம்பாரிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை, சம்பாதிக்க முடியாது. ஒரு சிலருக்கு அது வேலை செய்யாது. அப்போ ஏன் வேலை செய்யாது, எப்படி வேலை செய்யாது அப்படின்னா, இந்த சுக்கிரன் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பாக்கி விஷயங்கள்லாம் நடக்கும். யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படின்னாக்க, முதல் பாயிண்ட்டு அவர் நிற்கிற ஸ்தானம். சுக்கிரன் வந்து எந்த லக்னமாக வேணாலும் நீங்கள் இருங்க, 6, 8, 12க்கு அதிபதியாக வந்து அதே ஸ்தானத்தில் நின்றுச்சுன்னா யோகம் தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து கேந்திராதிபதியாவோ 1, 4, 7, 10 அது அதிபதியாவோ 1, 5, 9க்கு அதிபதியாவோ வந்து 6, 8, 12ல் போய் மறைஞ்சார்னா இங்கே மாட்டிக்கும். அப்போ அந்த சுக்கிரதசை முடிகிற வரைக்கும் பெருசாக சம்பாதிக்க விடாது. அவங்க சம்பாதிக்க, சாப்பிட, சரிவண்ண, சரியாக போக அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்லேயே இழுத்துக்கிட்டே வரும். ஆனால் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த கஷ்டப்படுத்துகிற சுக்கிரதசைன்னா 2 10 வருஷமாக பிரிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தம் சுக்கிரதசைக்கு 20 வருஷம். அப்போ அது 2 10 வருஷமாக பிரிச்சுக்கோங்க. முதல் 10, 2ஆம் 10, ரா 10, பகல் 10ங்கிற மாதிரி. முதல் 10, 2ஆம் 10. இந்த முதல் 10ல் என்ன செய்யும்? பொருளாதார ரீதியாக கடினமாக கஷ்டப்பட வச்சுட்டு 2வது 10ல் ஏதாவது சம்பாரிச்சு கொடுத்துட்டு போகும். முழுசும் 20 வருஷமும் யோகமாக செஞ்சால் என்ன செய்யணுமோ அதில் ஒரு 60% 70% செஞ்சால் அது பெரிய விஷயம். அந்த பாக்கி இருக்க ரிமைனிங் பார்ட் ஆஃப் த 10 இயர்ஸில். அப்போ ஒருத்தருக்கு சுக்கிரதசை வந்துருச்சுங்கிறதுனால பிரமாதமா இருக்கு, இன்னி பாரு, இன்னும் என்னைய கையிலேயே பிடிக்க முடியாதுன்ற மாதிரியான கண்டிஷன்ல நின்னோம்னா அது நம்மளை ஏமாத்திரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. சரி, இதை நம்ம வாயில சொல்றதுங்கிறத விட இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்க, ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 1980 மே மாதம் 2ஆம் தேதி 12:57 PM சென்னையில் பிறந்திருக்கிறாரு. ராமன் என்ஜின்னு இவர் தொடர்ந்து கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். அதாவது இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கிற தசை என்ன தசை தெரியுங்களா? இங்கே பாருங்க, சுக்கிர தசை நடக்குது. அதுவும் கொஞ்ச நாள் இல்லை, 31 வயசுல 32 வயசுல ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. 2012 இன்னைக்கு 22 முடிஞ்சு 25 வந்தாச்சு. கிட்டத்தட்ட 10-12 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர் கேள்வி என்ன கேட்குறாரு? டில் நவ் ஐ எம் நாட் செட்டில் டவுன் வெரி ப்ராப்பர்லி ஆஸ் பர் மை எக்ஸ்பெக்டேஷன் இன் மை கரியர், ஸோ வென் இஸ் த ரைட் டைம் டு செட்டில் டவுன் அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் வேலைக்கு போகாமல் இருந்த நாள் தான் அதிகம், வேலைக்கு போன நாளை விட. அப்போ எனக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவருக்கு சனி தசை நடக்குது, அல்லது 7.5 சனி நடக்குது, அல்லது அஷ்டம சனி நடக்குது, அதனால கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்க அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும்ல. அது வாட்டுக்கு லிமிட்லெஸ்ஸாக கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குமா ஐயா அப்படின்னாக்கா அப்படி இல்லை இல்லை. இப்போ பாருங்க, இதுக்கான பதிலத்தையும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன். சரி, பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 11க்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறதுனால ஒரு தவறும் இல்லை. அப்போ மறையலாம், சுக்கிரன் நல்ல பொசிஷனில் தான் உட்காந்துருக்கார். ஆனால் அந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது 4க்கு அதிபதியுமே ஆகுறார். லக்னத்துக்கு யாரு? சுகஸ்தானாதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி. அவர் போய் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உட்காந்தா என்ன ஆகும்? 4ஆம் இடம் கெட்டு போயிடும், சுகம் கெட்டு போயிடும் இல்லையா? சுகஸ்தானம் அடியாகுது. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திர சாரத்தை எடுத்துக்கங்க. இது எங்க இருக்குது? செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறார். இப்போ இந்த செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரான்னு பாருங்க. செவ்வாய் படு ஸ்ட்ராங்கா இருக்கார். எப்படி? சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்துருக்காரு, அது ஸ்ட்ராங். ஐயா கூட குரு இருக்கனால ஸ்ட்ராங்குன்னு சொல்றியா அப்படின்னா அப்படி இல்லை. செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனையில் இருக்காங்களா? மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச். அப்ப செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிடுறார். அப்ப சுக்கிரன் வலுவான சுக்கிரன். சரி, எங்கேயா வலுவு? லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி. இப்ப மறுபடியும் வாங்க, ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் தொடர்பான தசா புத்தி வந்ததுன்னா வேலையில டிஸ்டர்ப் ஆகும். சரி, ஆனா பரிவர்த்தனை ஆட்சி, அது ஒரு ஆறுதலான விஷயம். அடுத்தது இந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிற சாரம் என்ன சொன்னேன்? செவ்வாய் சாரம் சொன்னேன். அந்த செவ்வாய் வந்து ஆட்சி. அடுத்தது இந்த புதன், சுக்கிரன் உட்கார்ந்துருக்க ஸ்தானாதிபதி புதன், அவரும் உச்சம் பெற்ற சூரியனோடையும் ஆட்சி பெற்ற செவ்வாயோடையும் சேர்றார். அப்ப இங்க சுக்கிரன் வந்து அதிபலம் ஆயிடுறார் 12வது வீட்டில்.
அப்ப அதிபலமாகல ஒரு சொந்த தொழில் பண்ணணும், சொந்த தொழில் செய்யறதுக்கு பொருளாதாரம் கையில இருக்காது, அதுக்கான சப்போர்ட்டும் வீட்டில் இருக்காது. அப்போ சுயதொழில் செய்ய முடியாது. சரி வேலைக்கு போகலான்னா 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் செவ்வாயினுடைய சாரம் வாங்கின சுக்கிரன் தேசம் நடத்துறாரு, வேலைக்கு போக விட மாட்டார். அப்ப நிரந்தரமான வேலையில போய் உட்காரவும் விட மாட்டார். அப்ப சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவத்துல, அது லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல நிக்கிறதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் போறாரு. ராசிக்கும் மறைகிறார், லக்னத்துக்கும் மறைகிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். இது இல்லாம நம்ம இன்னொரு சின்ன ஃபார்முலா எடுத்துட்டு பாருங்க. சுக்கிரன் எங்க இருக்கார்? மிதுனத்துல இருக்கார். மிதுனத்துக்கு உத்தியோகஸ்தானம் எது? 6ஆம் இடமான விருச்சகம். அந்த விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய், அவரும் ஆட்சி. அப்ப சுக்கிர தசையில இவருக்கு வேலைக்கு போறதுல நிறைய தடுமாற்றங்கள். சரியா? சரி, இப்போ இந்த சுக்கிர தசை எவ்வளவு போயிருக்கு? அது 10-12 வருஷத்துக்கு மேல ஓடியாச்சு. இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சுக்கிர தசைன்னு வரையில ஓரளவுக்கு இவருக்கு கை குடிக்கும். எப்ப? 2012-10-22 2023க்கு அப்புறம் வர்ற பீரியடு, அதாவது சுக்கிர தசை குரு புத்தியிலிருந்து வர்ற பீரியடு ஓரளவுக்கு கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு முன்னால வந்து கொரோனால பாடாப்பட்டுட்டார். அப்போ தகப்பனாருக்கெல்லாம் கொரோனா வந்து, மாமனாருக்கு கொரோனா வந்ததுன்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பேசினாப்புல அந்த டைம்ல கூடன்ட்டேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த சுக்கிர தசை வந்து ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுத்திருச்சு. இன்னும் செகண்ட் ஹாஃப்னு வரையில பெரிய அளவில் யோகம் இல்லைனாலும் ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? கிட்டத்தட்ட 2032 வரைக்கும் இருக்கு. இன்னும் 8 வருஷம் இருக்குன்னு சொல்லாமா? இப்போ என்ன 25, 32, 7 வருஷம் இருக்கு. இந்த 7 வருஷ சுக்கிர தசையில இப்போ சனி போயிட்டு இருக்கார். அடுத்தது புதன் போறார். நிச்சயமா இந்த புதன் புத்தி இவருக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அதை அடுத்து வர்ற கேது புத்தியும் பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த 2 புத்தியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை, யோக தசை. இந்த சூரிய தசை இவருக்கு எப்போ வந்திருக்கணும்? ஒரு 25 வயசுல வந்திருக்கணும். இப்போ வயசு என்னாச்சு? ஒன்றும் ரொம்பலாம் ஆகலை, ஓடுற வாம்ப மிதிக்கிற வயசு தான், 45 வயசு தான் ஆகுது. இந்த சூரிய தசை மட்டும் ஒரு 25 வயசுல வந்துருந்துச்சுன்னா 31 வயசுக்குள்ள கோடீஸ்வரன் இந்த ஜாதகாரன். ஏன்னா தனாதிபதி உச்சம், தனாதிபதி ஆட்சி, அப்போ லாபாதிபதி தசை, எங்கிட்டு பார்த்தாலும் யோகமா இருக்கும். அப்போ ஒரு சுக்கிர தசை இவருக்கு நடக்குது. இவருடைய கேள்வி, நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெட்ல ஆகலையா, எப்பத்தையா அவன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கான பதில் அதுக்குள்ள இருக்கா? அப்போ ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடந்துருந்துச்சுன்னா யோகமா நடந்துரும்னு அர்த்தமா? அப்படின்னா இல்லை. சரி, அப்போ சுக்கிர தசை நடக்கிறவன்லாம் கெட்டு போயிடுவானா? அதுவும் இல்லை. சரியா? இந்த லிமிட்டேஷனை, அந்த எல்லைக்கோடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு படிக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் ஜோசியம் வந்து இன்னும் ஈஸியா கைவல்யமாகும். ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவருடைய ஜாதகம் ரொம்ப நாள் போட்டுகிட்டே இருந்தார் கமெண்ட். சரி ரைட், இதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. அதை எடுத்துக்காட்டு கொடுத்த திரு ராமன் என்ஜி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிடைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.